Hey hi guys, welcome back to another new film. நீங்கள் இப்போ தான் நம்மளோட ஃபிலிம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் தினோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கள். ஏன்னா நான் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஸ்கின் கேர் ஹாபிட்ஸ் பற்றி இல்லை அட்வைஸ் பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் வித் ஃபார் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த நியூ ஃபில்ம். Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. பெஸ்ட் ஸ்கின் கேர் அட்வைஸ் அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸோ நான் ரீட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில அட்வைஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் டே டு டே லைஃப்பில் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நான் இது வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆஃப்டர் கிளென்சிங், உங்களுடைய ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நேற்று நம்ம என்ன கிளாத் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோமோ எகைன் அதே கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறது, அது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பேடான ஒரு மிஸ்டேக். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய கிளென்சர் ஆஃப்டர் கிளென்சருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, டேப் பண்ணி உங்களுடைய நியூ கிளாத்தில் வந்து டேப் பண்ணி நீங்கள் வந்து எடுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டர்ட் அண்ட் ஜெர்ம்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய அழுக்குகள் இது எல்லாமே இருக்கும். அதனால் என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் டெய்லி வந்து வாஷ் பண்ணி உங்களுடைய கிளாத்தை வந்து வச்சுக்கோங்க. அண்ட் அது ப்ராப்பரான இடத்துல வைங்க. ஏன்னா இப்போ நம்ம கிளாத் வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி விண்டோட்டை வச்சிட்டோம் அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேஷுவலாக எங்கேனாச்சும் நம்ம போட்டுறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் திரும்ப அந்த கிளாத்தில் தான் வந்து படும். ஸோ நீங்கள் வந்து துவைச்சி காய வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நல்லா உதறிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மடிச்சு உங்களுடைய கபோர்டில் வைங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நேற்று வாஷ் பண்ணாத கிளாத்தே திரும்ப எடுத்து டவல் எடுத்து நம்ம வந்து ஃபேஸை வந்து துடைக்கணும் அப்படின்றப்போ நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அந்த டர்ட் எல்லாமே அப்படியே அதில் இருக்கும். திரும்ப நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கின்னில் வந்து துடைக்கிறப்ப திரும்ப அது வந்து உங்களோட ஸ்கின்னில் அப்படியே அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, இது கண்டிப்பாக பெஸ்ட் ஸ்கின் கேர் அட்வைஸில் வந்து வரும். அண்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு நானே கனெக்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து தூக்கி போட்டுறணும். ஸோ அது வந்து தூக்கி போடாமே வந்து வச்சுருக்கிறது. ஸோ நானுமே நிறைய வச்சுருந்தேன், முன்னாடி நான் வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து என்கிட்ட எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் நம்மளுடைய என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கும், அதில் உள்ளுக்குள்ளே ப்ராடக்ட் வந்து இருக்கும். பட் நான் அது வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கும், நான் இருந்தும் நான் யூஸ் பண்ணுவேன். ப்ராடக்ட் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போலாம் நான் கொஞ்சம் தெளிவாகிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன், எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் டேஸ்லேயே நான் வந்து நிறையா வந்து என்னோடய ஸ்கின்னில் போட்டு கரெக்டாக வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கி போடுறது. ஸோ அதனால் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா வேறு வழியில் நீங்கள் தூக்கி போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த அட்வைஸ் எப்போதுமே நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் டிப் கொடுக்க போகிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சூப்பரான டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வெளியே போயிட்டு வரோம், ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரோம், வெளியே போயிட்டு வரோம் அப்படின்றப்போ வீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், குளிப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஹேண்ட்ஸை வந்து நான் கரெக்டாக வந்து வாஷ் பண்ணணும். அது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறப்போ அந்த டர்ட் அழுக்கு எல்லாமே திரும்ப நம்மளோட ஸ்கின்னில் வந்து உட்காந்துரும். ஸோ அது திரும்ப போகிறதுக்கும் இன்னொரு வாட்டி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஹேண்டை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்து ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க, அது ரொம்பவே மஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணுற ஆளா, உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய கிளென்சர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோப்பு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், எடுத்தோடனே நம்ம வந்து சோப் போட்டுற மாட்டோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சோப் போடுவோம். ஸோ பாடி வாஷ் எல்லாமே அப்படி தான். அதே மாதிரி தான் உங்களுடைய ஸ்கின்னை நல்லா வெட் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கின் கேர் ஹாபிட்ஸில் அது வந்து கண்டிப்பாக இது வந்து வரும். ஸோ உங்களுடைய ஸ்கின்னை நல்லா ஈரப்படுத்திட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு அட்வைசபிள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மெஜாரிட்டி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது கிடையாது. ஸோ எடுத்தோடனே என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டை மட்டும் நினச்சிட்டு ஸோ அதில் வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு அப்படி யூஸ் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க.
ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிளென்சர் ஃபேஸ் வாஷாக இருக்கோ அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கின்னை வந்து நீங்கள் நல்லா மசாஜ் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுற மெத்தட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷவருக்கு போகிறோம், நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்றப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஹெட்க்கு வந்து ஷாம்பூ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிஷ்னர் போடுவோம். ஸோ கண்டிஷ்னர் போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அதோட நம்ம ரொட்டீன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் தான் நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஃபேஸ் வாஷ் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஷாம்பூ அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் இப்படி போவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்பூ போட்டுட்டு கண்டிஷ்னர் போட்டுட்டு அண்ட் ஃபைனல் டச்சாக நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இது ரொம்பவே ஒரு ஸ்கின் கேர் அட்வைஸில் பெஸ்ட் டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து. ஸோ இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்தில் ஒரு 3 மந்த்ஸில் நல்ல ஒரு ஓரளவுக்கு விசிபிளான ரிசல்ட் தெரியும். பட் ஃபுல்ஃபில்லான ஒரு ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 1 இயராவது நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கைஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டார்க் ஸ்பாட்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1 இயர்க்கு டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டார்க் ஸ்பாட் எல்லாம் இருந்த தடம் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் ஒரு 1 இயர்க்கு நீங்கள் கண்டினியூவாக அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ குட் ரிசல்ட் வந்து உங்களால் வந்து விசிபிளாக பார்க்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கின் கேர் அட்வைஸில் வந்து சேரும் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் சுடு தண்ணியில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. அது உங்களுடைய ஸ்கின் வந்து இன்னும் டார்க்கான ஒரு ஃபீல் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸசிவாக ஆயில்ஸுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஹாட் வாட்டரில் அதிகமாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. இது உண்மையாலுமே ட்ரஸ்ட் மீ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா சுடு தண்ணியில் நம்ம வந்து ஆக்சுவலி குளிச்சுட்டே போனாலுமே அந்த டே ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே கசகசன்னு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜஸ்ட்டு பிளெயின் வாட்டர் நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு போங்க, குளிச்சுட்டு போங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபீலுமே உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த த்ரூ அவுட் த டே ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக ஹாட் வாட்டரை எடுத்துக்காதீங்க. உங்களுடைய பாடி கண்டிஷன் பொறுத்து வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் தப்பு கிடையாது. மெயினாக ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு பிளெயினான நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டார்க் சர்க்கிள் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஃபினேட்டட் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக ஃபேட் ஆகிறது வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேஃபினேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த விஷயங்கள்லாம் தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கின் கேர் அட்வைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பர்சனலி என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட் ஸ்கின் கேர் அட்வைஸாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். அண்ட் நான் ஏதாவது விட்டுருந்தேன், ஒரு மேஜரான ஒரு ரோலான ஒரு ஸ்கின் கேர் அட்வைஸை நான் விட்டுட்டேன் அப்படின்னா அதையும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸோ நான் இதோட நான் கிளம்புறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் தினு. பை பை.